அதிசய நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு இருக்கிற இந்த பிஸியான லைஃப்ல ஹெல்த் அப்படின்றதே மறந்துடுறோம். ஹெல்த்தியா இருக்கணும்னா ஹெல்த்தியா சாப்பிடணும். ஸோ எப்படி ஹெல்த்தியா சமைச்சு சாப்பிட்றது அப்படின்னு செஞ்சு காமிக்கிறதுக்கு நம்ம கூட இந்திரா மேம் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்? இன்னைக்கு ஃபர்ஸ்ட் இதுல மில்லட்ல, அதாவது சிறுதானியத்தில் சூப்பு. அதாவது நிறைய பேர் நினச்சிருக்காங்க சிறுதானியம்னா அது ரொம்ப கஷ்டம், பண்ண முடியாதுன்னு. சிறுதானியத்தில் சூப்புல இருந்து கேக் வரைக்கும் எல்லாமே பண்ணலாம். அதாவது இந்த இளம் வயதினருக்கு கண்டிப்பா இதெல்லாம் பிடிக்கும். ஏன்னா அவங்க கேட்கறது தானே, அவங்களுக்கு எப்ப பாரு நீங்க சாம்பார் பண்றீங்க, ரசம் பண்றீங்கன்னு சொல்றாங்க. ஸோ அவங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப ஈஸியாகவும் பண்ணலாம். இப்பவே சொல்லிடுறேன், சிறுதானியம் கஷ்டமே கிடையாது. இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாம் என்னது? ரொம்ப சிம்பிள்மா, வீட்டில் இருக்கிறத வச்சே நம்ம பண்ணிடலாம். நம்ம முதல்ல பீட்ரூட்டை தோல் சீவி இப்படி துருவி வைக்கணும். சரியா ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் தோல் சீவி வெறும் துருவி தான் வச்சிருக்கேன், வேக வைக்கல. கொஞ்சம் கூட கலருக்கு கேரட் போடுறேன். வெங்காயம் வேணும்னா இது ஆப்ஷனல், வேண்டாம் நாங்கள் வெங்காயம் சாப்பிட மாட்டோம் அப்படின்னா விட்டுருங்க. மிளகுத்தூள், கொஞ்சம் உப்பு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் இந்த ஊற வச்ச, ரொம்ப ஜாஸ்திலாம் ஊற வைக்காதீங்க. இந்த டேபிள் ஸ்பூனால ஒரு 2 டேபிள் ஸ்பூன் 5 hour ஊறி இருக்குது. ஒரு ஆர்வ கோளாறுல நீங்க பாட்டுக்கு குவார்டர் கப்புக்கு 1 கப்பெல்லாம் ஊறினீங்கன்னா ஃபுல் தெருவுக்கே நீங்க சூப் கொடுக்க முடியாயிடும். புரியுதா? அதனால ரொம்ப இந்த 2 டேபிள் ஸ்பூனே ஒரு 4 பேர் கம்ஃபர்டபுளா சாப்பிடலாம் ஃபேமிலியில. ஸோ இதை ஊற வச்சிருக்கேன் பாருங்க, நான் ஊற வச்சு வடிச்சு வச்சிருக்கேன் நான். அவ்வளவுதான். இது பாத்தியமா, இவ்வளவுதான் இன்கிரீடியன்ஸ். எவ்வளவு ஈஸி பாரு. இது எல்லார் வீட்லயும் இருக்கும், கண்டிப்பா இருக்கும். இது பசங்க ஸ்கூல்ல இருந்து வந்தோடனே இதை கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோ, உங்களுக்கு அது நல்லா பசிக்கும். அடுத்தது நம்ம வேற ஏதாவது உங்களுக்கு கொடுக்கலாம். பண்ண ஆரம்பிக்கலாமா? நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் பட்டர் கொஞ்சம் போடலாம். என்னமோ பட்டர்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னா அதெல்லாம் நம்மளா கொஞ்சம் ஒரு என்ன சொல்றது, ஒரு பிஞ்ச் ஆஃப் பட்டர் போடுறதால நமக்கு ஒன்றும் ஆயிடாது. இது போட்டாதான் டேஸ்ட் வரும். நான் மாட்டேன், கண்டிப்பா நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்றவங்க ஓகே, நீங்க ஆலிவ் ஆயிலோ எதனா ஆயில் போட்டுக்கோங்க, பரவாயில்ல. பட் இந்த பட்டர்லாம் ஊறுகட்டும். இந்த பட்டர்லாம் போடுறதால ஒண்ணுமே ஆகாது. அது உருக ஆரம்பிச்ச உடனே ஒரு சின்ன மீடியம் சைஸ் வெங்காயம், அவ்வளவுதான். அது வேண்டான்னு சொல்றவங்க அவாய்ட் பண்ணிடுங்க, ஒன்றும் கவலை இல்லை. கண்டிப்பா வேணுன்றதெல்லாம் ஒன்றும் கிடையாது. வேண்டாம்னா வேண்டாம், அதெல்லாம் வேண்டாம். பாருங்க உருக ஆரம்பிச்சிச்சா. இப்போ இதை போட்டுட்டு ஒரே ஒரு வதக்கு, அவ்வளவுதான். இதுக்கு இந்த பச்சை மிளகா அதெல்லாம் எதுவுமே இந்த சூப்புக்கு ஒண்ணுமே இல்லை. வீட்டுல இவ்வளவுதான் இருக்குன்னா இதுதான், அதுக்கு மேல ஒண்ணுமே வேண்டாம். கார்ன்ஃபிளவர் இதெல்லாம் நிறைய போட்டு எல்லாம் பண்ணுவாங்க, ஆனா வேண்டாம், எதுவுமே வேண்டாம். நம்ம பாயிண்டே இப்போ ஹெல்த்தி. அதனால இது மினிமம் ஹெல்த்தியா சாப்பிட, ஏதாவது மினிமம் இன்கிரீடியன்ஸ் பட் ஹெல்த்தி, அதுதான் பாயிண்ட். அப்புறம் இந்த ஊற வச்சு வடிகட்டி வச்சிருக்கோம் இல்லையா சாமை, இதை போட்டுடணும். அதுதான் பாயிண்ட் இதுல. அதுக்குதான் கொஞ்சம் இது போட சொல்றது, வெண்ணெய். அது கூட நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்றவங்களுக்கு தான் நான் சொல்றேன், பரவாயில்லன்னு சொல்றேன் நான். பட் பட்டர் இருந்தா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டேஸ்டியா இருக்கும். பசங்க சாப்பிடணும் இல்லைன்னு இந்த காலத்து பசங்க ரொம்ப இது பண்றாங்க இல்லையா, அதுக்கோசரம் தான். வெங்காயம் அவ்வளவு வதங்கினா போதும், அவ்வளவு போதும். ஏன்னா எப்படி இருந்தாலும் அது அப்புறம் குக்கர்ல வேக போகுது, அதனால போதும். கொஞ்சமா அது வதங்கினா போதும். இதுவும் ரொம்ப நேரம் வதங்க வேண்டாம். இது இந்த பீட்ரூட், நான் இது ஒரு மீடியம் சைஸ் ஒரு பீட்ரூட். ஜாஸ்தி போட்டாலும் நல்லா தான் இருக்கும். அதுக்கு இவ்வளவு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாது, எவ்வளவு வேணாலும் போடலாம் நம்ம. இப்போ இந்த இன்கிரீடியன்ஸ் வச்சு எத்தனை பேர் சூப்? இது கண்டிப்பா 4 பேருக்கு வரும் ஈஸிலி. இந்த சைஸ் பவுல்ல 4 பேருக்கு வரும். அதுக்குதான் சொன்னேன் நானே, நீங்க அவசரப்பட்டு ரொம்ப ஜாஸ்தி மில்லட் எல்லாம் இது பண்ணாது. 2 டேபிள் ஸ்பூன், அவ்வளவுதான். இந்த டேபிள் ஸ்பூனால ஒரு 5 மணி நேரம் ஊற வைங்க, அவ்வளவுதான். நான் கூட கொஞ்சம் கலருக்கு கேரட் போடுறேன், நீங்க வேண்டாம்னா விட்டுருங்க. இப்ப நான் பீட்ரூட் கேரட் எல்லாம் போட்டிருக்கேன் இல்லையா, அதுக்கு பதில் நீங்க கார்ன் போடுங்க. சரி, கார்ன் வேண்டாம் அப்படின்னு சொன்னா, நல்ல இன்னும் ஹெல்த்தியா தான் தருவேன் அப்படின்னு சொல்லிங்க, நீங்க இது போடுங்க, பாலக்கை கட் பண்ணிட்டு அதை போடுங்க. இல்லைன்னா மிக்ஸ்டு வெஜிடபிளா அதுவும் போடலாம். அதான் சொன்னேன், உங்க வீட்டுல யாராருக்கு என்னென்ன பிடிக்கும்ன்றது உங்களுக்கு தான் தெரியும். இன்ஃபேக்ட் கொஞ்சம் அதிகமா மிக்சட் வெஜிடபிள்ஸ்லாம் நம்ம போட்டோம் அப்படின்னா
எவ்வளவு நேரம் மேம்? இந்த அளவுக்கு வேக வச்சா போதுமா, அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இல்ல விசில்? எப்படிதான் விசில் கொடுக்க போறோம் இல்லையா? சோ உருளைக்கிழங்கு போட போறீங்கன்னு சொன்னா அப்ப கொஞ்சம் ஒரு விசில் ஜாஸ்தி பண்ணிக்கோங்க. பட் வெறும் சக்கரவள்ளி கிழங்கு போட்டு கூட பண்ணலாம். ஓகே. சக்கரவள்ளி கிழங்கு மில்லட் அது போட்டு அது சூப் வரும். பயங்கர ஹெவி ஆயிடும். ராத்திரி நம்ம வயசுக்கு நம்ம சாப்பிட வேண்டாம். பட் சின்ன பசங்களாம் திருப்பியும் சாப்பிடலாம். இதுல கொஞ்சம் இப்போ நம்ம தேங்காய் பால் ஓட போறோம். நம்ம ஒரு மூடி தேங்காய் எடுத்திருக்கேன் நான். இதுல வேணும்னா அப்புறம் நம்ம போட்டுக்கலாம். இதுல இன்னும் ட்ரிக் இப்ப பாருங்க. நீங்க நிறைய நேயர்களுக்கு வந்து டவுட் வரும். தேங்காய் பால் போட்டிருக்கீங்க அடி பிடிச்சுக்கும் அப்படின்லாம் நீங்க எல்லாம் கேட்பீங்க. உங்க எல்லாருக்கும் ஒரு ட்ரிக் சொல்லி கொடுக்குறேன். நீங்க வந்து இதுல குக்கர்ல நீங்க இது பண்ண போறீங்க அப்படின்னா உங்க வீட்டுல இந்த மாதிரி சின்ன தட்டோ ஸ்பூனோ ஏதோ ஒண்ணு இருக்கும் இல்லையா, அது இப்படி போட்டு விட்டுருங்க. ஓகே, அவ்வளவுதான். இது இப்ப எதுக்குன்னா பொங்கி வழியாது, அடி பிடிக்காது. காட்டுறேன் நான் உங்களுக்கு. நீங்க கம்ஃபர்டபுளா இருக்கலாம் அந்த 3 விசிலுக்கு. இல்லைன்னா அடியெல்லாம் கருத்து போயிடும், தேங்காய் பால் வேற இது. அதனால இது ட்ரிக் என்னன்னா இந்த மாதிரி இல்லை இந்த மாதிரி ஸ்பூனோ கத்தியோ எது இருக்கோ அது அதுல போட்டுருங்க. அவ்வளவுதான். இப்ப மூடிடணும். மூடிட்டு நம்ம மூடி அங்க இருக்குமா, மூடிட்டு நம்ம 3 விசில். இந்த ஸ்லோ, ரொம்ப ஸ்லோ வேண்டாம், ஒரு மீடியம் ஃப்ளேம்ல, ஹைல வைக்காதீங்க, ஒரு மீடியம் ஃப்ளேம்ல 3 விசில். 3 விசில் வந்த பிறகு ஆறின பிறகு நம்ம பார்க்கலாம். சரியா மேம்? இப்போ இந்த சூப் வந்து யாரெல்லாம் குடிக்கலாம், எவ்வளவு பெனிஃபிட்ஸ் இருக்கு? ஓகே, இந்த சூப்பை பொறுத்த வரைக்கும் 1 வயசு குழந்தையில இருந்து 80 வயசு வரைக்கும் குடிக்கலாம். அதுவும் சாமை வந்து இருக்கிற சிறுதானியத்துல ஈஸியா டைஜஸ்ட் ஆகுது. அதுதான் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் ஒரு 5:30-6 மணிக்குள்ள சாயந்தர வேலையில கொடுத்துறது பெட்டர். ஏன்னா சில பேருக்கு ஜரிக்கிற தன்மை கொஞ்சம் இதுவா இருக்கும், அதனால நைட்ல சாப்பிட முடியாதவா இருக்கும். அதனால நீங்க வந்து அடுத்து இதோட கூட ஏதான வெஜிடபிள் கட்லெட் அந்த மாதிரி கூட பண்ணி கொடுத்துட்டா டின்னரே முடிஞ்சு போயிடும். இது ஒரு ஃபுல் கப்பு சாப்பிட்டாலே ஃபுல்லா டின்னர் முடிஞ்சு போயிடும். அண்ட் எல்லா வயசுக்கும் 1 வயசுலேருந்து 80 வயசு வரைக்கும் கண்டிப்பா சாமையை வந்து சாப்பிட, சாமைன்னு இல்லை எல்லாமே சாப்பிடலாம். பாருங்க, க்ளோஸ் அப்லையும் காட்ட சொல்றேன் நான். பாருங்க, எங்கேயான வந்து அடி பிடிச்சிருக்கா, கருப்பா இருக்கா, தேங்காய் பால் இதுவா இருக்குன்னு சொல்ல முடியுமா? எதுவுமே இல்லை, எதுவுமே கிடையாது. ஸோ இந்த டாக்டிக்ஸ் நீங்க எல்லா சமையலுக்குமே யூஸ் பண்ணலாம். இது சூப்புக்கு மாத்திரம்னு கிடையாது, எல்லா சமையலுக்குமே யூஸ் பண்ணலாம். தண்ணி கம்மியா வச்சுட்டீங்க அதனால அடி பிடிச்சிருச்சு அதெல்லாம் கிடையவே கிடையாது. இதெல்லாம் ரொம்ப ஓல்டன் மெத்தட். இதெல்லாம் அவங்க எல்லாம் அப்படிலாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்ஃபேக்ட் அரிசியெல்லாம் கொதிக்க வைக்கிறச்சே ஒரு இது போட்டுருவாங்க உள்ள, அவங்க பாட்டுக்கு வேலை பண்ணிட்டு இருப்பாங்க. பாருங்க, இது வந்து திக்காக தான் இருக்கு நமக்கு இல்லையா? இதை வந்து இது வேணும்னா நீங்க மிக்சியில ஒரு ரவுண்ட் ஓட்டிட்டு இன்னும் கொஞ்சம் தேங்காய் பால் போட்டு சர்வ் பண்ணலாம். இல்லை அப்படின்னு சொன்னா அந்த பால், தேங்காய் பால் பாக்கி இருக்கு இல்லையா, பாக்கி இருக்கிற தேங்காய் பால் கூட மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம இப்படியே எடுத்துக்கலாம். சாய்ஸ் உங்களுக்கு தான். இப்படி திக்காவும் சாப்பிடலாம், திக்கா சாப்பிட்டா வயிறும் விடும். அதுதான் இது. தின்னா நல்ல தின்னா வேணும்னா மிக்சியில ஒரு ரவுண்ட் ஓட்டிட்டு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தேங்காய் பால் போட்டு இது பண்ணலாம். நான் இதுக்கு சர்வ் பண்ணி காட்டுறேன். நான் கொஞ்சமா உப்பு, நான் வந்து ஒயிட் பெப்பர் பவுடர் போடுறேன் நான். நீங்க வந்து பிளாக் இது கூட போடுங்க. இல்லை மொத்தத்துக்குமே நீங்க இன்ஃபேக்ட் இது சர்வ் பண்றதுனால சேர்த்து சர்வ் பண்றதுனால பண்ணுங்க. இதுக்கே ஃபுல்லா உப்பு மிளகுத்தூள் போட்டு எல்லாரும் உட்காந்து ஒண்ணா உங்க வீட்டுல சாப்பிட போறீங்க அப்படின்னு சொன்னா அப்படி கூட சர்வ் பண்ணலாம். இல்லைன்னா இப்படி ஒருத்தருக்கும் தனியாகவும் கொடுங்க. இல்லை நீங்க இதுக்கே உப்பு மிளகுத்தூள் எல்லாம் போட்டு நீங்க சாப்பிடலாம். இதுதான் ஃபைனலா இப்படிதான் வரும் அது. சரியா? எப்போ ஆரம்பிச்சிங்க எப்போ முடிச்சிங்கன்னே தெரியல. டக்குன்னு வந்து ஒரு 15 மினிட்ஸ் கூட இருக்காதுன்னு நினைக்கிறேன், டக்குன்னு முடிச்சிட்டிங்க. ஸோ பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. கண்டிப்பாக மில்லட்ஸில் ஃபுட் ட்ரை பண்ணுங்கள், உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியானது. ஸோ இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டிஷ்ஷோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.